வணக்கம் மாணவ செல்வங்களே. இப்பொழுது நாங்கள் நுண்ணறிவு பயிற்சி 37 14வது பயிற்சியின் 3ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் உங்களுக்கு கற்பிக்க விளைகின்றன. நீங்க மிகுந்த கவனத்தோடு அவதானிப்பீர்களா இருந்தால் கேள்விகளை இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய அவதானத்தில் கூட்டிக் கொள்ளுங்க. அப்ப நீங்க கேள்விகளை இலகுவாக புரிந்து அரச பரீட்சையை எதிர்நோக்குகின்ற போது வெற்றி கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். இப்ப 16வது வினாவை பார்ப்போம். பாலனின் தாய் தந்தை கமலனின் மாமா மாமி ஆகும். இப்ப இங்க பாலன் என்று ஒரு பிள்ளை இருக்கின்றது. அந்த பாலன் என்ற பிள்ளையின் தாய் தந்தை, தாய் இருக்கின்றார், தந்தை இருக்கின்றார். இந்த தாய் தந்தை கமலனின் மாமா மாமி. அப்ப கமலனுக்கு மாமா மாமியாக வேணும் என்றால் இரு முறையில மாமா மாமியாகலாம், உறவு முறையில. அதாவது நாங்க சும்மா தெரிந்தவர்கள் எல்லாம் மாமா என்று அழைப்பது அது நாகரிகம். ஆனா உறவு முறையிலே மாமா மாமி என்று வருவது தந்தையின் சகோதரி மாமி, அப்ப அவருடைய கணவன் மாமா. தாயின் சகோதரன் மாமா, அவருடைய மனைவி மாமி. அப்ப இப்ப எங்களுக்கு பாலன் தாய் தந்தை கமலனுக்கு மாமா மாமி என்று தெரியுது. கமலன் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ சகோதரமோ சகோதரியோ தெரியவில்லை. இனி அடுத்து சொல்லப்படுது கமலனின் தாய். கமலனுக்கு தாய் இருக்கின்றா. தாயார் என்றால் பாலனின் தந்தையின் தங்கை. அப்ப இந்த தந்தை கமலன் தாயின் அண்ணன் தான் பாலன் தந்தை என்பது புரிந்துவிட்டது. இப்ப கேள்வி என்ன? பாலனின் தங்கை இது பாலனுக்கு ஒரு தங்கை இருக்கிறா. இந்த கமலனின் தங்கைக்கு என்ன உறவு முறை? மைத்துனி. தெளிவாக்கா மைத்துனி தான். அதாவது மைத்துனி என்றால் மாமா மாமி இந்த பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் மைத்துனி, ஆண் பிள்ளையா இருந்தால் மைத்துனை. அப்ப இங்க ரெண்டு பக்கம் மைத்துனி, இவ்வளவு ரெண்டும் பெண்கள். அப்ப கேள்விக்கான விடை மைத்துனி என்பது ஆகும். சரி பிள்ளைகள், இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். தந்தையின் சட்டப்பையில் 4 வகையான தாழ்காசுகள் இருந்தன. அது என்ன தாழ்காசு என்று சொல்லவில்லை. அவற்றின் மொத்த பெறுமதி 5700 ரூபாவாகும். அவற்றில் இருந்த 50 ரூபாய் தாழ்காசுகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை யாது? அப்ப குறைந்தபட்சம் என்றபடியால் நாங்கள் ஒரு 50 ரூபாவை வைத்துக் கொண்டு, அதாவது இங்க 10 ரூபாய் 20 ரூபாய் கணக்க இங்க கணக்கெடுக்கவில்லை. 50 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் என்பதுதான் இங்க கணக்கில் எடுக்கப்படுது. 5000 கூட இருக்கே இல்லை. 5000 மிச்சம் 700. சரி, 5000 எடுக்கலாம். ஆனா 4 தாழ்காசு என்றபடியா இந்த 4 தாழ்காசையும் தான் எடுக்கின்றோம். அப்ப இதுல 50 ரூபாய் ஒரு தாழ்காசு எடுத்து இப்படி உருவாக்க முடியுமா என்றால் குறைந்தபட்சம் முடியாது. 50 ரூபாய் 1 வர முடியாது. இந்த இதுல 250 சேர்ந்தால் 100 வரலாம். அப்ப ஆக குறைந்தது 250 என்பது கேள்விக்கான விடையாகும். இனி 18வது கேள்விக்கு விட விளக்கந்தாரன். ஏபி எனும் இரு நகரங்களுக்கு இடையிலான தூரம் 18 கிலோமீட்டர். இது இங்க முதலாவது ஏ எனவும் இது பி எனவும் கருதினால் இங்க சைபர்ல இருந்து ஆரம்பித்து ஏபி 18 கிலோமீட்டர்களாகும். ஏ நகரிலிருந்து பி நகர் நோக்கி மணித்தியாலத்துக்கு 3 கிலோமீட்டர் சீரான வேகத்தில் நடக்கும் ஒருவர் நடந்து போறார். ஏல இருந்து பி நோக்கி 3 கிலோமீட்டர் வேகத்துல. அப்போ ஒரு மணித்தியாலத்துல அவர் அங்கே நிற்பார், அடுத்த ஒரு மணித்தியாலத்துல இங்க நிற்பார், அடுத்த ஒரு மணித்தியாலத்துல இங்க, அடுத்த ஒரு மணித்தியாலத்துல இங்க, அடுத்த ஒரு மணித்தியாலத்துல இங்க, அடுத்த ஒரு மணித்தியாலத்துல இங்க. அப்ப 6 மணித்தியாலத்துல 6 18 போயிட்டார், அவர் போவார். இப்ப கேள்வி என்ன? ஒருவர் பி நகரிலிருந்து ஏ நகர் நோக்கி
மணித்தியாலத்துக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில், இவர் 6 கிலோமீட்டர் வேகத்தில் சீரான வேகத்தில் துவிச்சக்கர வண்டியில் வரும் ஒருவரை சந்திப்பது. அப்ப இவர் 6 கிலோமீட்டர் வேகம், அதாவது 6 கிலோமீட்டர் per hour, ஒரு அவருக்கு 6 மணிக்கு 6 கிலோமீட்டர். இவர் நடந்து போனது இங்க 3 கிலோமீட்டர் per hour, ஒரு மணித்தியாலத்துக்கு 3 கிலோமீட்டர் வேகம். இப்ப கேள்வி என்ன, இருவரும் சந்திப்பது பியிலிருந்து எத்தனையாவது கிலோமீட்டர் என்பதுதான் கேள்வி. அப்ப நாங்க பியிலிருந்து வருவர் 6 மணித்தியாலத்திலே எப்படி வருவார் என்று பார்ப்போம். பியிலிருந்து 6 அதாவது 6 கிலோமீட்டர் வருவர் முதல் இங்கே இருந்து வலிக்க சொன்ன முதலாவது இங்க வருவார், அடுத்து இங்க வருவார், அடுத்து இங்க வந்து விடுவார். அவர் 6 3 18, இவர் 3 6 18. அப்ப 2 மணி நேரத்துல 1 மணித்தியாலத்துல இவர் இங்க வருவார், 2 மணித்தியாலத்துல இங்க இவர் வருவார். மற்றவர் பியிலிருந்து வருவர் 1 மணித்தியாலத்துல இந்த அளவு தூரம் வந்து விட்டார், அடுத்த 1 மணித்தியாலத்தில் 2ஆம் மணித்தியாலம் இங்க சந்தித்தார். அப்ப அவர்கள் சந்திக்கிறது இந்த இடத்துல. இப்ப கேள்வி என்ன, இவர் சந்திக்கிற இடம் பியில இருந்து எவ்வளவு? ஏயில இருந்திருந்தால் 6 கிலோமீட்டர் தெரியும். ஆனா பியில இருந்திருந்தால் 16ல 6 போனால் 18ல 6 போனா 12வது கிலோமீட்டர், இங்க இருந்து பார்த்தா 12வது கிலோமீட்டர். அப்ப கேள்விக்கான விடை 12வது கிலோமீட்டர். 12 போட்டா போதும், ஏன் கிலோமீட்டர் தூரத்தில் என்று கேட்கப்பட்டிருக்கு. இனி அடுத்த வினாவுக்கு விடை காணும் விளக்கம் சொல்லித்தாரன், கவனிங்கோ. 19வது வினா, இங்க ஒரு அறுகோண வடிவம் காட்டப்படுகின்றது. உருவில் காட்டப்பட்டவாறு சமமான பக்கங்களை கொண்ட காணியில் எந்த பக்கம் பார்த்தாலும் 6 தூண்கள் காணப்பட்டன. காணியை சுற்றியுள்ள தூண்களின் மொத்த எண்ணிக்கை யாது? எங்களுக்கு தெரியணும், இந்த அறுகோண காணியில மூலைகள்ல ஒவ்வொரு தூண் இருக்கின்றது. மூலைகள்ல இருக்கின்ற தூண்களை நாங்க கருத்துல கொள்ளணும். நல்லா கவனிங்கோ. இந்த அறுகோண காணியில மூலைகள்ல இருக்கிற தூண்களை நாங்க கருத்துல கொண்டால் அறுகோண காணியில இது அதாவது நேராக இணைந்து இருக்கின்றபடியால் மொத்தம் 6 மூலைகள் இருக்கின்றது. இப்ப அறுகோணம் என்றபடியா இது மூடிய உருவம், மூடிய வடிவம். அப்ப 6 சமனான பக்கங்கள், அப்ப 6 தூண்கள் இருக்கின்றது. அப்ப இங்க சொல்லப்படுது, உருவில் காட்டப்பட்டுள்ள 6 சமமான பக்கங்களை கொண்ட காணியில் எந்த பக்கம் பார்த்தாலும் 6 தூண்கள் தெரிகின்றது. அப்ப 6 தூண் என்று தெரியுது என்றால் இந்த மூலை தூண்கள் 2 தரம் எண்ணப்படுறபடியால் இங்க 4 தூண் இருக்கும், இங்கேயும் 4 தூண் இருக்கும், 4 தூண் இங்கேயும் 4 தூண் இருக்கும். 4 தூண் அழிச்சு கொள்ளுங்கோ, தெரிஞ்சு கொள்ளுங்க. 4 தூண் என்று தெரிஞ்சு கொண்டா சரி. 4 இங்கேயும் 4, ஒன்று அழிச்சு விடுங்கோ, 4 தூண். இப்ப கேள்வி என்ன, இக்காணியை சுற்றியுள்ள தூண்களின் மொத்த எண்ணிக்கை யாது? இது ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கின்றபடியால் 6 பக்கங்கள் இருக்கின்றது, 6 இடைவெளிகள் இருக்கின்றது. அப்ப 6 தூண்கள் மூலையிலே இருக்கின்றது, 6 4 24 தூண்கள் இடையிலே இருக்கின்றது. அப்ப மொத்தம் 30 தூண்கள் இருக்கின்றது. இதே நேராக இருந்தா இந்த இடைவெளிதான் இருக்கும் 6 தூண்களுக்கு. ஆனா இது இணைந்திருக்கிறபடியால் 6 தூண்களுக்கு 6 இடைவெளி. அப்ப 30 தூண்கள் என்பது கேள்விக்கான விடையாகும். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். 20வது வினா, ஒரு வரிசையில் முன்னால் இருந்து 6வதாக கமலன் நிற்கின்றான். இதுதான் முன்பக்கம் என்று கருதி கொள்வோம். முன்னால் இருந்து இது முன் என்றால் இதுல இருந்து 6வதாக கமலன் நிற்கின்றான். கமலனுக்கு பின்னால் விமலன் நிற்கின்றான். பின்னால் என்பது இது கமலன் என்று சொல்லப்படுகின்றது, விமலன் பின்னால் நிற்கின்றான். ஆனா இங்க இடையில என்று சொல்லபடியே நான் கொஞ்சம் தள்ளியே போடுறேன். அவர்கள் இருவருக்கும் இடையில் 6 பேர் நிற்கின்றார்கள். அப்ப அவர்கள் இருவருக்கும் இடையிலே 6 பேர் இருக்கின்றார்கள். அடுத்து சொல்ல, விமலன் பின்னால் இருந்து, இந்த பக்கத்தால விமலன் பின்னால் இருந்து 6வதாக நிற்கின்றான். இப்ப கேள்வி என்ன, அவ்வரிசையில் உள்ளவர்களின் மொத்த எண்ணிக்கை யாது? அப்ப நாங்க இதுக்கு கணிப்பு பார்க்க நல்லா கவனிங்கோ. இது கமலன் முன்னால் இருந்து 6வது என்றால் இங்கே 5 பேர் நிற்கிறார்கள் என்பதுதானே கருத்து. இதுக்கிடையிலே கமலனுக்கும் விமலனுக்கும் இடையிலே 6 பேர் நிற்கிறோம் என்றால் இங்கே 6 பேர் நிற்கிறார்கள் என்பதுதான் கருத்து.
6 பேர். பின்னால் இருந்து 6ஆவதா என்றால் இங்க பின்னுக்கு 5 பேர் நிற்கிறார்கள். 6ஆவதா வராது. இப்படி பார்த்தால் 6ஆவது. அப்ப இப்ப இதுல நிற்கிறவே இந்த வரிசையில நாங்கள் கமலனை ஒரு ஆளை சேர்க்கணும், விமலனையும் சேர்க்க வேண்டும். அப்ப இங்க 5, இங்கே 5, இங்கே 6. அப்ப மொத்தம் 6 3 18 வருது. 6 3 18. அப்ப நிற்கிற வேண்டிய எண்ணிக்கை 18 என்பது கேள்விக்கான விடையாகும். இனி அடுத்த கேள்வியை பார்ப்போம். மரதன், குமணன், குமரன் எனும் மூவரின் பெயர்கள் குறியீட்டு வடிவம் மூலம் 3 பெயர்கள் குறியீட்டு வடிவத்தில் தந்திருக்கு. இது பிரதியீடு எழுத்துக்களுக்கு பதிலாக வடிவங்களை பிரதி பண்ணப்படுகின்றது. இது ஏதோ ஒரு ஒழுங்கில் பிரதியீட்டு ஒழுங்கில குறிப்பிடப்பட்டுள்ளன. இவற்றில் குமணன் எனும் பெயரை குறிக்கும் குறியீட்டு தொடர் யாது? இப்ப இதுல நாங்கள் பார்க்கணும். இதுல எழுத்துக்களின் தொடர்பை முதல் பார்ப்போம். எல்லா எழுத்துக்களிலும் உள்ள எல்லா சொற்களிலும் உள்ள ஒரே எழுத்து இன்னன்னா அது கடைசியாக வருகின்றது. அப்ப நாங்கள் இன்னன்னா என்பதை 3க்கும் போடுறோம். இதுல எங்கேயாவது நடுவில் இன்னன்னா வந்தா நாங்கள் அதை சொல்ல உடனே கண்டுபிடிக்கலாம். அடுத்தது இதுல தொடர்பு பார்க்கல தானா 2 தரம் வருகின்றது. இதில் ஒரு தானா வருகின்றது, இங்கே ஒரு தானா வருகின்றது. கூனாவும் முதல் எழுத்தாக 2 தரம் வருகின்றது. அப்ப 2 தரம் முதல் எழுத்தாக வார வடிவம் கூனாவை குறிக்கின்றது. அப்ப இது கூனா, இதுவும் கூனா. கூனா அப்ப எங்களுக்கு தெரியுது இந்த மரதன் என்பது இதுதான். ஏன் கூனாவில தொடங்கவில்லை? இப்ப எங்களுக்கு தானா என்பது 2 எழுத்து வந்தது. அப்ப தானா என்பது எங்க வந்தது? இதுல 2வது எழுத்தாகவும் இதுல 3வது எழுத்தாகவும் வந்தது. 2வதாக வந்தது மரதனாயிருக்கும். அது இங்கே தானாகவே வந்து விட்டது மரதன். அடுத்தது 3வது இடத்துல வந்தது குமரனாக இருக்கும். அப்ப மரதன் என்றதுக்கு நாங்க இந்த தானா 2வதா வந்திருக்கு. அப்ப தானா இங்க வந்தால் இது குமரன், இது மானா, இது மானாவும் வந்து விட்டது. அப்ப குமரனும் வந்து விட்டது. அப்ப எங்களுக்கு தெரிகின்றது குமரன் என்பது இதுதான் குறியீடு. அப்ப அதற்குரிய குறியீட்டு தொடர் முதலாவது விடையான வட்டம், சதுரம், சதுரத்துக்கு சதுரம், வட்டத்துக்கு வட்டம் என்பது ஆகும். இது பிரதியீடு சார்பான வினா. ஒப்பிட்டு பார்த்து விரைவாக விடையளிக்கும் முயற்சி. சரி பிள்ளைகள், நாங்கள் இனி இந்த பக்கத்தில் இருக்கின்ற இறுதி வினாவை பார்வையிட போறோம். வீடு, கட்டில், படுக்கையறை, தலையணி என்பவற்றின் தொடர்பினை காட்டுவதற்கு பின்வரும் உரு வரையப்பட்டுள்ளது. இதில் ஏசி குறிப்பவை யாவை? ஒன்றுக்கு ஒன்று அடங்கல். இதுல 4 சொற்களையும் முதல் அவதானியும். இந்த 4 சொற்களையும் வீடு, கட்டில், படுக்கையறை, தலையணை. படுக்கையறைக்கு தான் தலையணை இருக்கும். படுக்கையறைக்கு தான் இல்ல வீட்டில தான் படுக்கையறை இருக்கும். படுக்கையறையில தான் கட்டில் இருக்கும். கட்டில தான் தலையணை இருக்கும். விளக்கிற்காக பாருங்க. வீடு முதலாவதாக இருக்கணும். வீட்டில படுக்கையறை இருக்கணும். படுக்கையறைக்கு கட்டில் இருக்க வேணும். கட்டில தான் தலையணை இருக்கும். அப்ப ஒவ்வொன்றாக அடங்கி கொண்டு போக டி என்பது குறிப்பது வீடாக இருக்கும். வீடுதான் டி. சி என்பது குறிப்பது வீட்டிலே எது இருக்கின்றது? படுக்கையறை. படுக்கையறை. பி என்பது குறிப்பது எதுன்னு? பி என்பது படுக்கையறைக்கு கட்டில் இருக்கும். கட்டில். அப்ப ஏ என்பது தலையணையாக இருக்கும். இப்ப கேள்வி என்ன? ஏசி குறிப்பது அவை. ஏ என்பது முறையே காட்டி நாங்க முறையை விடியலுக்கு பழகணும். ஏ என்பது தலையணை. தலையணை. சி என்பது நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க தெரியுது படுக்கையறை. அப்ப படுக்கையறை. கேள்விக்கான விடை பொருத்தமாக இருக்கின்றது. நன்று.